தொழில்னா அது விவசாயம்தான். அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவுடைய அந்நிய செலவாணிய அதிகமாக ஈட்டு தர தொழில்னா மீன்பிடி தொழில் தான். குறிப்பாக தமிழகத்தில் மீன்பிடி தொழிலோட பங்கு அதிகமாகவே இருக்குது. பொதுவாக மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போனால் திருப்பி வர கிட்டத்தட்ட 15 நாள் ஆகும். அந்த 15 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் முதல் கொண்டு எல்லாமே வெளியே இருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கடலுக்கு போனோம்னா ஒரு 15 நாள் கம்மி இல்லாமல் ஆகும். அது வந்து டீசல் வந்து ஒரு 5000 லிட்டர் 6000 லிட்டர் டீசல் போவோம். ஆந்திரா பார்டர் வரைக்கும் போவோம். 2 நாள் ஆகிடும் போயிட்டு வர்றதுக்கு. இந்த போட்டு போகிறதுக்கு ஒரு நாள், வரதுக்கு ஒரு நாள், அங்கே தொழில் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள், மொத்தம் ஒரு 15 நாள் ஆகும். ஐஸ் வந்து ஒரு 100 பிளாக் ஏற்றிட்டு போவோம். 100 பிளாக் ஏற்றிட்டு போனோம்னா இந்த கேன் வந்து 170 கேன் இருக்குது எங்களுக்கு உள்ள ஐஸ் பாக்ஸ் உள்ள. அந்த மீன் வந்து ஃபுல்லாக வர வரைக்கும் நாங்கள் கரையோர திரும்பவே மாட்டோம். இந்த மீனெல்லாம் ஃபுல்லாக ஆன பிறகு தான், எல்லா மீனும் பிடிச்ச பிறகு தான் இந்த கரைக்கே திரும்புவோம். 15 நாள் ஆகிடும். எங்களுக்கு சாப்பாடுலாம் வந்து 2 சிலிண்டர் போட்டு போயிடுவோம். ரேஷன்லாம் வந்து ஒரு 20,000 ரூபாய்க்கு ரேஷன்லாம் ஃபுல்லாக எல்லாமே மருந்து மாத்திரை மற்றது இந்த சாப்பாடு சம்மந்தப்பட்டது எல்லாமே போட்டு போயிடுவோம். அப்புறம் இந்த ப்ரெட்டு, இந்த பழங்கள் மற்றது எல்லாமே போட்டு போயிடுவோம். சாப்பாடு எல்லாமே போட்டு போயிடுவோம். போட்லேயே சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இந்த 15 நாளைக்கும் 15 நாள் கழிச்சு பார்த்தா கரையை திரும்புவோம். கரையை திரும்பணும்னா அந்த டீசல் வந்து மீன் போனால் ஒரு மீதி ஒரு எங்களுக்கு ஒரு 3000 லிட்டரு ஒரு 2000 லிட்டர் தான் இருக்கும். அப்புறம் அந்த மீன் பிடிச்சின்னு வந்து எங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா விற்றா தான் எங்களுக்கு லாபம். அப்படி ஒரு 3 லட்ச ரூபா ஒரு 4 லட்ச ரூபா விற்கிறது எங்களுக்கு நஷ்டம் வரும். எங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா இல்லை 3 லட்ச ரூபா நஷ்டம் வரும். எங்களுக்கு இதே வேலை தான். காலையில் இங்கே இப்போ 3 மணிக்கு போட்டு எடுத்ததோட போய் வலை போட்டுருவோம். ஒரு 5 மணிக்கெலாம் ஒரு 3 மணி நேரம் வலை எழுப்போம். வலை எழுத்து அதோட எல்லாம் சமையலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு வலை கிளப்பி பார்த்தா மீன் இருந்ததுன்னா அதை எடுத்து ஸ்டோர் ரூமில் ஐஸ் வச்சுட்டு அதோட திருப்பி மீன் நிறையா இருந்ததுன்னா அதே இடத்துல போடுவோம். இல்லைன்னா வேற நாட்டிகள் கணக்கில் ஓடி போய் அங்கே போட்டு எடுத்துகிட்டு போவோம். இதே தான் எங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட் வரைக்கும். சில நேரத்தில் நைட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. சில நேரத்தில் நைட்டு வந்து ஸ்டே பண்ணிடுவாங்க. ஆங்கர் போட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. எங்கள் போட்டுக்கு போக வேண்டிய தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். சாப்பாட்டுக்கு தேவையானது ரேஷன்லேருந்து நம்ம போட்டுக்கு தேவையான டீசலு, தண்ணி, ஐஸு எல்லாமே அந்த 15 நாளைக்கு 10 நாளைக்கு வர தேவையானது நம்ம எடுத்துகிட்டு போவோம். 100 பிளாக் ஐஸு, ஒரு 5000 6000 டீசலு, தண்ணி ஒரு 5000 தண்ணி, ரேஷன் ஒரு 20,000 30,000 ரேஷனு எல்லாம் அந்த 10 பேர் போவோம் போட்டுக்கலாம். கடலுக்கு போனதுக்கு அப்புறம் மீன் பிடிக்கிறதுல இருந்து அந்த மீனை பராமரிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் கடலுக்கு கொண்டு போகிற படகுடைய செலவும் இதில் அடங்கும். டீசல் மெயின் டீசல் ஐஸு டீசல் வந்து 6000 டீசல். இப்போ 1 லிட்டர் டீசல் வந்து 100 ரூபாய்கிட்ட வந்து போச்சு. 6000 லிட்டர் டீசல் ஆச்சு. அது 6 லட்ச ரூபா ஆகுது. தண்ணி, ரேஷனு, ஐஸு ஒரு பிளாக் வந்து 350 ரூபா. ஒரு பிளாக் 350 ரூபா. தண்ணி, குடிக்கிற தண்ணி, அது இல்லாமல் கேன் தண்ணி, ரேஷனு எல்லாமே ஆகுது. 6-7 ரூபாய்க்கு மேலே தான் வரும். நம்ம போடுறது வந்து 7 ரூபாய்க்கிட்ட வரும். அந்த செலவெல்லாம் கழித்து இப்போ அவங்க போயிட்டு வந்தாங்க 10 நாள் போயிட்டு வந்தால் 10 ரூபா 12 ரூபா விற்றா தான் இவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். அதாவது எங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும். அந்த 10,000 ரூபாயில் கம்மியாக வந்துடுச்சு அப்படின்னா ஓனர் தான் முதலீடு எங்களுக்கு அவர் கடன் கொடுப்பார். 2000 3000 அப்படி தான். ஆனால் அவருக்கு லாஸ் வருது இல்லையா? எடுத்து பார்த்தா 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் வரும். போட்டு கொண்டு வந்து கட்டிட்ட பிறகு மரத்துக்காரன் தனியாக இருப்பாங்க. அங்கே கூலி தொழிலாளிக்கு அப்புறம் வந்து வேலை பார்க்குறவங்க வந்து அந்த மீனை இறக்கணும். அந்த மீனை இறக்கிட்ட பிறகு அதை விற்று எடுக்கணும். விற்று எடுத்துட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு % தள்ளணும். ஒரு % தள்ளணுக்குள்ள 10 லட்ச ரூபா கம்மியாக விற்றா தான் அவங்களுக்கு % தள்ள முடியும். இல்லைன்னா எங்களுக்கு நஷ்டத்தில் தான் வரும். அவங்களும் ஐஸ் ஏற்றுவாங்க, இன்ஜின் உள்ள என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை வேலையை பார்ப்பாங்க, போட்டை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸ்டேரிங்கில் இருக்கவங்க அந்த ஸ்டேரிங் எங்கே வேலை போட சொல்கிறோமோ அவங்க அங்கே அந்த வேலை போடுவாங்க. நம்ம வந்து அந்த மானிட்டரை பார்த்துட்டு நம்ம சொல்லணும் இங்கே வேலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலை கிளப்புறதும் நம்ம சொன்னால் தான் அவங்க கிளப்புவோம். அவங்க மேலே எடுப்பாங்க. வலையை போட்டோம்னா ஒரு டைம் பாஸுக்கு ஒரு 3 ஹவர் வேலை ஓடின்னு இருக்குதுன்னா அப்புறம் அதுக்குள்ளே அதை பொறுக்கணும். ஓவர் டைமில் வைக்கிறனாடி தான் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். மீதி டைம்லாம் கொஞ்சம் எங்களுக்கு வேலை கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3 ஹவர் வேலையில் இருந்தால் வந்து 3 ஹவர் வேலையை இழுக்கணும். இழுத்துட்டு மீனை கொட்டிட்டு அதை உட்காந்து பொறுக்கணும். பொறிக்கிட்ட அப்புறம் அதை ஐஸ் வைக்கணும். அதை ஐஸ் வச்சுட்டு உடனே அப்புறம் 3 ஹவர் அப்புறம் ஓடினே இருக்கும். அது ஓடினு வந்தோடனே அப்புறம் வலையை கிளப்பணும். டைமிங்லாம் கரெக்டாக இருக்கும்.
இன்னும் ஒரு 6 ஹவர் அது சும்மா உட்காரலாம் போகலாம். ஒரு ஆளுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க, வரணும் கிடையாது. இப்போ ஒரு 12 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 6 ஹவர் ரெஸ்ட்டு, ஒரு ஆளுக்கு 6 ஹவர் ரெஸ்ட் அப்படி கிடைக்கும். ஒரு வலைன்னா வந்து பெரிய பெரிய வலையெல்லாம் இருக்குது. இப்போ 5000, 10,000, 5000ன்ற மாதிரி இருக்குது. இதில் மீன் பள்ளினா அதை போட்டு பார்ப்போம், அதில் மீன் பள்ளினா வேறு வலை மாற்றி மாற்றி போடுவோம். அப்படிதான் இது வந்து இந்த கல்லில் இழுக்கிறது. பாறைலாம் இருக்குல்ல, பாறை பெரிய பெரிய பாறைங்க, மலைலாம் இருக்கும். அந்த மலை ஓரத்தில் இழுத்துட்டு போகிறதுக்கு இந்த பாம்போல சைஸ் வந்து 6000. இதுமாரி எங்களுக்கு சைஸு கணக்கில் இருக்குது. 6000, 5000, 20,000, 10,000ன்ட்டு. இதில் மீன் பள்ளினா சரி இதை மாற்றி போடலாம். அதாவது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மீட்ரு தான் விரியும். அந்த 10,000 வலை போட்டால் ஒரு 12 மீட்ரு விரியும் ஹைட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு வலைக்கும் ஒரு 2 மீட்ரு 3 மீட்ரு எக்ஸ்ட்ரா விரியும். 10,000, 5,000 வலைலாம் சேத்துல தரையில் போட்டு இழுக்கிற வலை. அது கொஞ்சம் மெலப்பாக வரும் மேலே. அந்த பாம்போல வந்து கல்லில் போட்டு இழுக்கிற வலை. அது கொஞ்சம் சின்ன குறியாக தான் வரும். செடி மேலே கல் மேலே இழுக்கிறதுல இந்த பாம்போல அது போட்டு இழுப்பாங்க. ஒரு வலைக்கும் ஒரு மீன். கில்நெட்டுன்றது வந்து அது வந்து ஒரு 150 பிளாக் 200 பிளாக் ஐஸ் எடுத்துன்னு போவாங்க. 150 பிளாக் ஐஸ் ஊற்றுவாங்க. ட்ரால் நெட்டை விட கொஞ்சம் கில்நெட்டுன்றதுக்கு அதிகமாக ஏற்றுவாங்க. அதில் வந்து சூரை, கேரை, அப்புறம் இந்த வந்து அதில் இன்னும் 2-3 ஐட்டெலாம் கிடைக்கும். ட்ரால் நெட்டில் வந்து இந்த வஞ்சிரம், வவால், சங்கரா மீன், கெளுத்தி, குழிப்பாம்பு, மற்றது எல்லா மீன்களும் கிடைக்கும். இல்லை ட்ரால் நெட்டுன்றது எல்லா மீன்களும் கிடைக்கும். விலையும் கிடையாது. அதாவது கவர்மெண்ட் ஒரு போர்ட்டில் கவர்மெண்ட் வேலை இருக்கும், நிரந்தரமான வேலை. நம்ம போர்ட்டில் வந்து நிரந்தரமான வேலை நார்மலாக போகிறது. வஞ்சிரம் வந்து ஒரு கூட எவ்வளோ? இந்த வஞ்சிரம் வந்து மேக்ஸிமம் 700 ரூபா போகும். 10,000 போகும். சின்னது பெரு சைஸு அதோட ரேட்டாக போகும். 700 ரூபா போகும். அதே மாதிரி வவால் அதுவும் 10,000 போகும். பெரிய வவால் இருக்குது, நடு சைஸ் வவால் இருக்குது. நடு சைஸ் வந்து ஒரு 6 ரூபா 7 ரூபா போகும். பெருசாக இருந்தால் 10 ரூபா 12 ரூபா போகும். எங்களுக்கு எல்லாம் கூட கணக்கில் தான் கூட கணக்கு தான். கிலோ கணக்கு விற்க மாட்டோம் நாங்கள். கொடுவான்னு சொல்கிறேன் இல்லையா, கொடுக்க, அது ஒரு ரேட்டு. ஞாயிற்றுக்கிழமை கடைன்னா ஒரு 12 ரூபா போவோம். திங்கக்கிழமை கடை, செவ்வாய்க்கிழமை கடைன்னா ஒரு 7 ரூபா 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி போகும். டைம்லாம் ஒரு இப்போ போட்டு வந்து இப்போ இதை போட்டுருவாங்க. 4ஆவது மாதம் ஒரு 15ஆம் தேதி ஸ்ட்ரைக் போட்டுருவாங்க. 1.5 மாதம் இருக்கும். இந்த பழுது பார்க்கணும். போட்டுங்களாம் வந்து எங்கெங்கே கொஞ்சம் அடிபட்டு இருக்குது, எங்கெங்கே ஓட்டை விழுந்துருக்குது, மற்றது எதுவும் இன்ஜின் உள்ள ப்ராப்ளம் இருக்குதுன்றதை வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க. மூட்டை ஏற்றி பார்ப்பாங்க, மூட்டை ஏற்றுறவங்க மூட்டை ஏற்றி வேலை பார்ப்பாங்க. கரையிலே வச்சு வேலை பார்த்துட்டு ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்பாங்க. 1.5 மாதம் டைட்டாக வேலை இருந்துதான் இருக்கும். நம்ம நினைக்கிற அளவுக்கு மீனவர்களுடைய வேலைன்றது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா கடலுக்கு போகிறவங்க திருப்பி வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக மழைக்காலங்களில் வானிலை மாறுபாடு காரணமாக மீன் பிடிக்க முடியாததுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. கடல் தொழில் சும்மா அப்படின்னா கடல் தொழில் 15 நாள் 20 நாள் கூட ஆகும், 10 நாள் கூட ஆகும். மீன் பிடிக்கிறத பொறுத்துருது. இதெல்லாம் ஒரு லாட்டரி சீட் மாதிரி தான். திடீர்னு கிடைச்சதா இல்லைன்னா இல்லை தான். நம்ம மரணம் தான் மறக்க முடியாது. தப்பி தவறி தண்ணியில் வந்துட்டா காப்பாற்ற நைட்லலாம் நம்ம இப்போ ரூம் பாத்ரூம் போகணுன்னா அங்கே சைடில் தான் போகணும். கவுரு பிடிச்சி தான் போவாங்க. தவறி தண்ணியில் ஊத்தாச்சுன்னா சில நேரத்தில் கிடைக்காது. தூங்கிட்டு தூக்க கண்ணோட போய் உட்காடுறாங்க. லைட்டாக மிஸ் ஆகிடுச்சுன்னா யாராவது பார்த்தா தான், கூட இருக்கிறவங்க யாராவது பார்த்தா தான் காப்பாற்ற முடியும். அப்படி பார்க்க முடியல, ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியலன்னா கூட நம்மளை பிடிக்க முடியும். ஏன்னா போட்டு போயிடும். இருட்டில் எங்கே இருக்கிறாங்க தேட முடியும். அவங்க குரல் ஏதாவது கேட்டால் மட்டுமே நம்மளால், அப்போ கூட இந்த இன்ஜின் சவுண்டில் வந்து அவங்க குரலை வந்து நம்மளை கெஸ் பண்ண முடியும். லைட் இப்படி அடித்து பார்க்கும்போது ஏதாவது தெரிஞ்சால் மட்டும்தான் ஆட்டினா தான் அதை காப்பாற்ற முடியும். மற்றவங்கெல்லாம் அது இல்லாமல் இந்த வெள்ளை ஓட்டம்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து நீரோட்டம். போட்டு இப்படி போகுதுன்னா தண்ணி இப்படி போகும். போட்டு இப்படி எதிர போகும், தண்ணி வந்து கீழே போகும். எல்லாமே இங்கே மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு போயிடும். உடம்பு சரி, ஜுரமா, பேதியா, இல்லை வேறு ஏதாவது தலைவலி, எல்லாத்தையுமே டேப்லெட். அதை மீறி ரொம்ப சீரியஸ் அப்படின்னும் போது
பக்கத்தில் போய்ட்டு கரை போய்ட்டு ஏதாவது பைப் வரும், அவங்க சின்ன கரை தொழில் பண்ணுவாங்கள்ல, அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க வருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா அவங்க எதுவுமே நம்ம சேஃப்டியாக எடுத்து போய்ட்டு கரை விட்டுருவாங்க. கரை விட்டு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. எங்கே போகணுமோ அங்கே ஏற்றி விட்ருவாங்க, அவங்களே ஏற்றி விட்டுருவாங்க. தங்களோட உயிரை பணையம் வைத்து வேலை செய்கிறவங்களில் மீனவர்களும் ஒருத்தங்க. எங்களுக்கு தொழில் இதாங்க இது. எங்களுக்கு வந்து வேறு தொழில் கிடையாது. நாங்கள் கடல், இப்போ எங்களுக்கு சம்மந்தப்பட்டது வந்து தொழில் வந்து கடல் தொழில் தான் எங்களுக்கு வாழ்க்கையே. உங்களுக்கு அதான் என்ன பரவாயில்ல, கடலில் வந்து நாங்கள் வந்து பார்க்கக்குள்ள ஃபுல்லாக கடலாக தான் தெரியும், வேறு கரையை தான் தெரியாது.